நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் கழிவுநீர் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ். இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? முழு விவரங்கள். நிஷ்மாக அமுருத், திருநெல்வேலி மாநகராட்சி என்றாலே திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்குள் பொதுமக்கள் வருவது பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளது. குறிப்பாக டவுன், பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் என்பது நடைபெற்ற போதிலும் அந்த பாதாள சாக்கடை பணிகள் என்பது பல இடங்களில் தங்களுடைய அந்த சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது பாளையங்கோட்டை உள்ள மார்க்கெட் பகுதியில் நாம் நிற்கிறோம். இந்த பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் தற்போது கழிவுநீர் ஓடை என்பது உடைந்து தற்போது ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதோட நேரடி காட்சி தான் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறது. நம்மளோட ஒளிப்பதிவாளர் மாணிக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நேரடியாக அந்த ஆறாக ஓடக்கூடிய அந்த சாக்கடை என்பது மிகப்பெரிய பங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். மேலும் தொடர்ந்து இது போன்ற பொதுமக்கள் இந்த கழிவுநீர் ஓடைகள் கலப்பதன் மூலமாக தங்களுடைய பள்ளிகளில் கூட குழந்தைகளை கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையாக இருந்து கொண்டு வருகிறது. ஏனால் கழிவுநீர் ஓடைகள் தற்போது கிட்டத்தட்ட இன்று காலையிலிருந்து மிக அதிகமாக அந்த ஓடைகள் தண்ணீர் என்பது இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க இப்ப நேரடியாக தான் பார்த்துக் கொண்டிருக்கீங்க எந்த அளவிற்கு இருசக்கர வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு அதை கடக்கக்கூடிய சூழ்நிலை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து நம்மிடம் ஒருவர் வழக்கறிஞர் இருக்கு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது இந்த கழிவுநீர் ஓடைகள் உடைந்து தற்போது ஆறாக ஓடிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? திராவிட மாடல்னா என்னன்னு தேடிட்டு இருந்தேன். திராவிட மாடல்னா அதுதான் விட தெரியாம இருந்தது. அது திருநெல்வேலி மாநகராட்சி திருநெல்வேலி நகரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருது. திராவிட மாடல்னா அங்கங்க சாக்கடை ஓடும், அங்கங்க குண்டும் குழியுமா இருக்கும், அங்கங்க பள்ளம் இருக்கும், அங்கங்க தண்ணி இருக்கும். இதுதான் திராவிட மாடல்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. எப்ப எடுத்தாலும் எதுலயும் ஒரு சுத்தம் சுகாதாரம்ங்கிறதே கிடையாது. மாநகராட்சி என்ன நடக்கு? கவுன்சிலர்களுக்குள்ள பங்கு போடுறதுல கூட்டம் நடக்கு. மேயர் அடுத்தாலும் எப்ப மாத்தலாம் அப்படிங்கறதுல போட்டி நடக்கு. இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடக்கு. திராவிட மாடல்ங்கிறது விட கேட்கறவங்க திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் பார்க்க சொல்லுங்க, தெரியா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு? நீங்க கடக்கும் போது இருசக்கர வாகனத்துல கடக்கும் போது எவ்வளவு சிரமப்படுங்க? மணியை பாருங்க, 9:50. நான் என்ன நீதிமன்றத்துக்கு போய் என்னுடைய வழக்குகள் சம்பந்தமான கட்டுகளை ரெடி பண்ணி 10:30 மணிக்குள்ள நான் உள்ள ஆஜராகணும். இந்த இருக்கிற டிராபிக் இந்த தண்ணி இன்னில கடந்து வரதுக்குள்ள மனுஷன் ஏன்டா பிறந்தா வாழ்ந்தா ஏன்டா படிச்சு இப்படி இவனுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய சிரமமா இருக்கு. ஏன் நிலைமை எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கூடம் போறவங்க, அவசரமா கவர்மெண்ட் ஜாபுக்கு போறவங்க, கல்லூரி மாணவர்கள், பரீட்சை எழுத போறவங்க, 10ஆம் கிளாஸ் தேர்வு ஆரம்பிச்சாச்சு, 12ஆம் கிளாஸ் தேர்வு நடக்கு. அப்ப தேர்வு போகக்கூடிய மாணவர்கள் மத்தியில எவ்வளவு சிரமப்படுவாங்க? அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு தோன்றது, இவங்க இஷ்டத்துக்கு இப்படி எதையும் கண்டுக்கிறது கிடையாது. இதுதான் ஒரு குப்பை மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சி. நேரடியாகவே நம்ம கேட்டோம், பொதுமக்களோட கருத்துக்களை நம்ம நேரடியாக கேட்டோம். எந்த அளவுக்கு அவர் மன வேதனையோடு தற்போது டவுன் பகுதியில் இருந்து தங்களுடைய நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருப்பார் என்பது அவர் வேதனையோடு தெரிவித்தார். இது போன்ற ஒரு நிலைமை தான் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி என்பது இருக்கிறது. பல்வேறு கழிவுநீர் ஓடைகளும் இதன் மூலமாக அந்த தண்ணீரும் செல்ல முடியாமல் சிலையில் பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு உள்ளாகியுள்ளார்கள். தொடர்ந்து இது போன்ற சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையினரும் மற்றும் நீர்வளத்துறையினரும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த கழிவுநீர் ஓடை உடைந்து தற்போது ஆறாக ஓடுவதன் காரணமாக இந்த பகுதிகளின் வழியாக தான் திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் மிக அதிகமாக செல்வார்கள். தற்போது இது போன்ற துர்நாற்றம் வீசுவதால் நம்மால கூட இங்கிருந்து நேரலை செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு துர்நாற்றம் என்பது வீசுகிறது. இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கருத்தா உள்ளது. அமருத், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.